பிட்காயின் $100,000 இருந்து குறைஞ்சி வந்துட்டு பிட்காயின் $100,000 மேலே வாங்கிட்டு இப்போ குறைஞ்சிட்டு என்ன செய்யறேன்னு தெரியான்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறாளா இருப்பீங்கன்னு சொன்ன அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்களாம் எவ்வளோ பெரிய கொடுத்து வச்ச ஆக்கள்னு சொல்லி உங்களுக்கு நான் வழங்கப்படுத்துறேன். ஒரு காலகட்டம் கொண்டு வரும் ஆக்களால் 0.01 BTC அக்யூமுலேட் பண்ணுறதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் 0.01 பிட்காயின் ஒன்று இல்லாட்டி, அதாவது பிட்காயின் 0.01 பிட்காயின் உங்கள்கிட்ட இல்லாட்டி எவ்வளோக்கு கஷ்டப்பட்டு முடியலுமோ அவ்வளோக்கு குயிக்காக அந்த பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரைஸ் $100,000 குறைவாக இருக்கிற டைமில் இந்த சார்ட்டை பாருங்க. இது பிட்காயின் ஒவ்வொரு வருஷமும் இயர்லி லோ, அதாவது பிட்காயின் ஒவ்வொரு வருஷமும் ஒரு டாப் ரேட் ப்ரைஸ் ஒன்றுக்கு வரும். $US பெறுமதியில் லோ ப்ரைஸ் ஒன்றுக்கு வரும். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் அது எவ்வளோக்கு லோக்கு வந்திருக்குங்கிறத போட்டு காட்டியிருக்காங்க. இந்த கிராஃபை தனித்தனி வருஷத்தில் பார்க்காம ஓவரால் அந்த கிராஃபை பாருங்கள், எக்ஸ்பெரின்ஷியல் க்ரோத்தில் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஆள் இவரத்தை பிட்காயின் வாங்கிட்டு சொன்னால் இந்த இடத்துல எவரத்தை பிட்காயின் வாங்கியிருந்தாலும் இந்த இடத்துக்கு வரக்குள்ள அவர் சொல்கிற ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பார். எப்படி ஒரு 3-4 வருஷம் இந்த 2 இடத்தை தவிர இந்த இடத்துக்கு பிறகு பிஎம் மார்க்கெட், அதனால தான் ஒரு ப்ரைஸ் டம்ப் ஒன்று வந்திருக்கு. ஸ்டில் அவர் பிஎம் மார்க்கெட் வந்தும் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்பேன்னு சொன்னால் அடுத்த 3வது வருஷம் அவர் ப்ராஃபிட்டபுளாக இருப்பார். ஸோ பிட்காயின் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் பிட்காயின் வாங்கி நீங்கள் எந்த ப்ரைஸில் டாப்பில் வாங்கியிருந்தாலும் ஜஸ்ட் 4 to 5 வருஷம் நீங்கள் பயப்படாமல் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷுவராக ப்ராஃபிட்டபுளாக மாறுவீங்க. இப்போ ரீசெண்டாக எடுத்த விஷயம் உண்டு, பிட்காயின் வாங்கினாக்கள், அதாவது பிட்காயின் டாப் 1,08,000 கிட்ட பிட்காயின் போகக்குள்ள அதுதான் டாப், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்துருக்கு. அப்படி டாப்பில் வாங்கினாக்கள் கொஞ்சம் பேரை தவிர மிச்சம் எல்லாருமே எவ்வளோ காலத்துக்கு பிட்காயின் வாங்கின 93% ஆட்கள் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்காங்க. நாளைக்கு பிட்காயின் $100,000 தாண்டி அது அப்படி மேலே போகக்குள்ள இது 100% பிட்காயின் வாங்கி எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக மாறுவாங்க. யாருமே ஷார்ட் டேர்மு பார்க்குறதில்ல, லாங் டேர்முக்கு 4 to 5 வருஷம் பிட்காயினை ஹோல்ட் பண்ணுற யாருமே லொஸ்ட்டில் போகிறல. அதுவும் நீங்கள் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி நல்ல ரேட்டுக்கு பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் பிட்காயின் கிடைக்கும். இந்த சார்ட்டை பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் 3 அசெட்டை ஹோல்ட் பண்ணுறதில்ல, உங்களோட அசெட் எந்த அளவு க்ரோ ஆகுங்கிற விஷயம். நீங்கள் பிட்காயினை ஒரு வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணிங்கன்னா இவ்வளவு, கோல்டு ஒரு வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணிங்கன்னா S&P 500, அதாவது டாப் 500 US கம்பெனியோட ஸ்டாக், ஓகே, இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஆள் இந்த 3 விஷயத்தையும் வாங்கி, ஓகே, அதை சமமான அளவில் வாங்கி ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணுற, 2 வருஷம் ஹோல்ட் பண்ணி 14 வருஷம் ஹோல்ட் பண்ணக்குள்ள S&P 500 பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 மடங்காகுது. அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 3 மடங்காகுது. எப்போ 14 வருஷத்தில். கோல்டு ஜஸ்ட் 1 மடங்கும் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஆகுது, ஓகே. ஆனால் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7.2 மில்லியன் % இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே. 7.2 மில்லியன் சொன்னால் 72,000 மடங்கு. அதாவது நீங்கள் ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு சொன்னால் இப்போ 72,000 கோடி இந்த 14 வருஷத்தில். ஸோ பெஸ்ட்டான ரிட்டர்ன் எது தந்திருக்குன்னு பாருங்கள். பிட்காயின் சப்ளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 21 மில்லியன் தான். 21 மில்லியனை தாண்டி ஒரு பிட்காயின் கூட வராது. ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் உலகத்துக்கு வந்துட்டு. இதுக்கு பிறகு வரப்போகிற அந்த பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 1 மில்லியன் பிட்காயின் வரப்போகுது. அதுவும் வந்து முடிகிறதுக்கு இன்னும் 100 வருடங்கள் ஆகும். உங்களுக்கு இந்த கிராஃபில் ஈஸியாக விளங்கும். இப்போ உலகத்தில் இருக்கிற அவைலபிள் கேபிட்டல், அதாவது பிட்காயின் வாங்குறதுக்கு பொட்டன்ஷியல் ஆகிற அவைலபிள் கேபிட்டல் இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் பிட்காயின் ஆல்ரெடி இவ்வளோ வெளியில் வந்துட்டு, ஸோ அவைலபிளாக இருக்கிறது, அதாவது இவ்வளோ கேபிட்டலாலையும் வாங்கக்கூடிய அவைலபிளாக இருக்கிறது இவ்வளோ. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சப்ளை ஷாக் கொண்டு வரப்போகுதுன்னு பாருங்க. பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் லெஸ் தேன் $10 இல்லாட்டி $1 விட குறைய நீங்கள் பிட்காயின் வாங்கிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் $100,000. இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் பிட்காயின் $1 மில்லியன் டச் பண்ண தான் போதும். அந்த டைமில் நீங்கள் $100,000 குறைய வாங்குற ஒவ்வொரு பிட்காயினும் நீங்கள் 90% சீப்பில் வாங்குறீங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 1000-2000 கூடிய வாங்கிட்டோம் குறைய வாங்கிட்டேன்னு சொல்லி இப்போ மூக்கால் அல்லாமல் எவ்வளோக்கு ஏழுமோ $100,000 கீழே உங்களால் எவ்வளோக்கு அக்யூமுலேட் பண்ணிடுமோ அவ்வளோக்கு அக்யூமுலேட் பண்ணுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நீங்கள் உங்களை தேங்க் பண்ணுவீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் இது போன்ற விஷயங்களூடாக ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணுங்கிற விஷயங்கள் தெரியணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சியோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. இந்த கம்யூனிட்டியில் எல்லா விஷயத்தையுமே கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியலாக எல்லாத்தையுமே டீச் பண்ணிடுங்க. இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்குரிய டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கம்யூனிட்டியில் எப்படி ஜாயின் பண்ணுங்கிற மேலே டீட்டெயில்ஸை தரேன். பை.